ஆன்மீகத்தை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்கும் எனது குருபரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது குருபரன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க எதையும் ஆழமாக ஆராயும் திறமை கொண்டவங்களா இருக்காங்க. இவங்க குறிக்கோளை அடைய மிகவும் உறுதியோட செயல்படுவாங்க. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. பிறரின் மதிப்பை அதிகமா முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026க்கு பிறகு சனி பகவானுடைய அருளால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், சொத்து சேர்க்க, சமுதாயத்தில் மதிப்பு, ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, பரிகாரங்களை பற்றி விரிவாக நம்ம இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சனி பகவான் கர்ம வினை பயனை நிச்சயமாக வழங்கியே தீருவாருங்க. அதில் கூட மாற்றமே கிடையாது. விருச்சிகம் ராசிக்கு மார்ச் 6, 2026க்கு பிறகு சனி பகவான் ஒரு விசேஷமான நிலையை அடைகிறாரு. கும்ப ராசியில சஞ்சரிக்கும் சனி பகவான் 100 மடங்கு அதிக வலிமையுடன் அருள்பாலிக்க போறாரு. சனி பகவான் பொதுவாக பயப்படக்கூடிய கிரகம் அப்படின்னு இருந்தாலும் அவர் கொடுக்க ஆரம்பிச்சா அதை யாருனாலையுமே எவர்னாலையுமே தடுக்கவே முடியாதுங்க. விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் மற்றும் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்காரு. இவரு தைரியம், வெற்றி, சுகயோகங்கள், சொத்துக்களை தீர்மானிக்கும் கிரகம். பாக்ய பஞ்சாங்கப்படி மார்ச் 6, 2026 முதல் மீன ராசிக்குள்ள பிரவேசிக்கிறாரு. இது விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடமா இருக்கு. இது பஞ்சம சனி அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுதுங்க. சனி பகவான் சுகாதிபதியாக 5இல் அமர்றதுனால இது ராஜயோகமா மாறப்போகுது. மார்ச் 6 மாற்றத்துக்கு பிறகு ஒரு ரகசிய உயில் உங்களை தேடி வருங்க. இது தாத்தா வழி சொத்தாகவோ பழைய புண்ணியத்துக்காக யாரும் ஒருத்தர் எழுதி வச்ச உயிலாகவோ இருக்கலாங்க. அந்த சொத்து உங்க கைக்கு வந்த பிறகு உங்க பொருளாதார நிலை 2050 வரை தடையின்றி உச்சத்தை அடையும். சனி பகவான் மீன ராசியில அமர்றது அவருக்கு நட்பு வீடா இருக்கு. குருவின் வீட்டில் அமரும் சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்யவே மாட்டாருங்க, நல்லதைத்தாங்க செய்வாரு. சனி பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்து தனது விசேஷ பார்வையால உங்க ராசியின் முக்கிய இடங்களை பார்க்க போறார். இதன் மூலமா பூர்வ புண்ணிய பலன்கள், பிரம்மாண்டமான சொத்து சேர்க்கை உண்டாகும். நீண்ட காலமாக சட்ட சிக்கல்ல இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி சொத்து சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்து ஒப்பந்தம் சாதகமா முடியும். இதன் மூலமா 2050 வரை பொருளாதார சாம்ராஜ்யத்தின் அதிபதியா நீங்க நிலைநிறுத்தப்படுவீங்க. மார்ச் 6லிருந்து பொதுமக்களிடமிருந்து இல்லைனா உங்கள் கலை மற்றும் புத்திசாலித்தனமான பணியாளர்களுக்காக புகழும் மதிப்பு உங்களை தேடி வரும். 5ஆம் இடத்துல வலிமை பெற்ற சனி பகவான் படைப்பாற்றலில் மிகப்பெரிய வெற்றியை வழங்குவாரு. பகைவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டுவாங்க. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறும். பிள்ளைகளின் பெயர்ல உள்ள சொத்துக்கள் இல்லைன்னா அவர்கள் மூலம் வரும் யோகங்கள் பெரிய பலமாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்கள் சாதகமா மாறி சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள் மனரீதியான தெளிவை பெறுவீங்க. தேவையற்ற குழப்பங்கள் விலகும். மருத்துவ செலவுகள் குறையும். ஜீரண மண்டலம் மற்றும் வயிறு சார்ந்த பகுதிகளில் கவனம் தேவைங்க. புரோட்டீன் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நடைப்பயிற்சி இல்லைன்னா தியானம் செய்யுங்க.
பெண்களுக்கு தைராய்டு, இடுப்பு, எலும்பு சார்ந்த உபாதைகள் இருந்தா உடனே கவனிக்கிறது நல்லதுங்க. மார்ச் 6க்கு பிறகு வருமான தடைகள் மாறும். கடன் உபத்திரங்கள்ல இருந்து வெளியே வர ஒரு புதிய வழி பிறக்கும். 2050 வரை பணம் புரளப் போகும் அமைப்பு ஒரு புதிய தொழில் அல்லது பெரிய முதலீடு மூலம் அமையும். பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிய பொருள் வாங்க இது ஏற்ற காலமா இருக்கு. 10 வருடங்களாக முடிக்க முடியாம இருந்த வேலைகளை சட்டுன்னு முடிப்பீங்க. சேமிப்பு விஷயத்துல ஆர்வம் காட்டுறது நல்லது. பங்கு சந்தை இல்லைன்னா ஊக வணிகத்துல நல்ல லாபம் கிடைக்கும். சனி பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 3, 7 மற்றும் 10ஆம் இடங்களை பார்க்கிறாரு. 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தின் மீது விழும் பார்வை வாழ்க்கை துணையிடம் இருந்த மனக்கசப்புகளை நீக்க போகுது. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 11ஆம் வீடான லாபஸ்தானத்தின் மீது விழும் பார்வை அதிர்ஷ்டசாலியாக மாற்றும். 2ஆம் வீடான தனஸ்தானத்தின் மீது விழும் பார்வை குடும்பத்துல பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். கல்வியில மாணவர்களுக்கு சிறப்பான காலமா இந்த காலம் அமைஞ்சிருக்கு. கற்கும் திறன் அதிகரிக்கும். வேலையில மிகப்பெரிய எழுச்சி உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வேலையை மாற்ற விரும்பினா நல்ல சம்பளத்தோட உயரிய வேலை நிச்சயமா கிடைக்கும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு பொற்காலமா இந்த காலம் அமைஞ்சிருக்கு. பெரிய முதலீடு தேடி வரும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். சனி பகவானின் மாற்றத்தினால நீண்ட கால கனவுகள் எல்லாமே நனவாக மாறப்போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. 2050 வரை பொருளாதார பேரரசரா நீங்க திகழறதுக்கு சனி பகவான் வழிவகுப்பாரு. பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை தேடித்தரப்போகுது. உயர்கல்விக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு விரும்பிய கல்லூரியில இடம் கிடைக்க போகுது. வெளிநாட்டுல வசிக்க இல்லைன்னா கல்வி பயில நினைச்சவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். நீண்ட தூர பயணங்கள் லாபகரமா அமையும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு பாராட்டும் பணமும் கிடைக்கும். சட்ட ரீதியான சிக்கல்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்துல தீர்வு கிடைத்தே தீருங்க. மாசத்துல ஒரு நாள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சனிக்கிழமைகள்ல எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு வச்சிருங்க. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செஞ்சிருங்க. பசுவுக்கு அகத்திக்கீரை இல்லைன்னா வாழைப்பழம் கொடுக்கறது பணவரவை தரும். தியானம் மற்றும் யோகா செய்யறது மன உறுதியை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யறது குடும்பத்தை காக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமன் வழிபாடு செய்யறது மன தைரியத்தை கொடுக்கும். கால பைரவர் வழிபாடு செய்யறது எதிர்ப்புகளை நீக்குங்க. உங்க ஜாதகத்துல சனி பகவான் வலிமையா அமர்ந்திருந்தா நான் சொன்ன ஒவ்வொரு பலனும் உங்களுக்கு உண்மையாகவே நடக்கும். சனி பகவான் உங்களுக்கு சகல செல்வங்களையும் மன அமைதியையும் நீண்ட ஆயுளையும் வழங்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டுல கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்மை தீமைகள் பற்றி அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, இந்த மாதம் வீடு, மனை, வாகனம் சம்பந்தமான காரியங்கள்ல எதிர்பார்த்த பலன் நிச்சயமா கிடைக்கும். காரிய தடை தாமதம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம இழுபறியாக இருக்கலாம். அதை கண்டு நீங்க கவலைப்படாதீங்க. மனம் மகிழும்படியான எல்லா விஷயங்களும் நடந்து முடியும். தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறும். பணவரத்து இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம். குடும்பத்துல இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலை மாறும். இருந்தாலும் அனைத்து விஷயங்களிலும் நீங்க அனுசரித்து போறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நன்மைகள் எல்லாம் ஏற்பட போகுதுங்க.
எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.